ஹாப்பி ஃபேவர். இன்னைக்கு நம்ம சபைகளுக்கு ஆலோசனையில எந்த புக்ல இருந்து பாக்குறோம்னா கம்யூனியன் வித் காட்ல இதுல ஜெபமும் தளராத ஊக்கமும் அந்த தலைப்புல பாக்குறோம். இது ஃபர்ஸ்ட் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:14-15. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குவதனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். இப்ப இந்த இடத்துல சமாதானமா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். பரிசுத்தம் இருந்தாதான் ஒரு தேவனை தரிசிக்க முடியும்னு சொல்லி இந்த வேதத்துல வாசிக்கிறோம், வசனத்துல வாசிக்கிறோம். இதுல இருந்து ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம யார்கிட்டெல்லாம் பழகுறோமோ தினந்தோறும் எல்லாத்தையும் பழகுறோம். அப்ப அவங்க கிட்ட நம்ம கிறிஸ்துவ நம்ம வெளிப்படுத்துறோமா? அப்ப நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய குணங்கள் வெளிப்படுத்தக்கூடியவராகவும் அவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போதுதான் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஆண்டவரை வெளிப்படுத்த முடியும்னு பாக்குறோம். அப்ப அந்த நல்ல குணம் என்னவா இருக்குன்னா ஒரு வல்லமையாக செயல்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப கிறிஸ்துவனோட குணத்தை நமது சொந்த வாழ்க்கையில வெளிப்படுத்துறது மூலமா நமக்கு என்ன அப்படின்னா ஆத்தும ஆதாயம் கிடைக்குது. அப்ப ஆண்டவருடைய குணத்தை பெற்றுக்கொண்டு அதை நம்ம வெளிப்படுத்தும் போது நமக்கு ஆத்தும ஆதாயம் கிடைக்குது. ஆத்தும ஆதாயம் செய்யும் போது ஊழியத்துல ஆண்டவருக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கறவங்களா மாறுறோம். அப்ப இப்படி நம்மளால இருக்க முடியும். எப்படி நம்மளால சுயத்துல செய்ய முடியுமா? முடியாது. அப்ப ஆண்டவருடைய குணத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கும் போது அந்த வாழ்க்கையில வெளிப்படுத்தும் போது மாத்திரம்தான், அவரோட சேர்ந்து இணைந்து வேலை செய்யும் போது மட்டும்தான் நம்மளால இதை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை நேசிக்கிறோம்னு சொல்றோம். அதே மாதிரி இப்ப கிறிஸ்துவோட முன்மாதிரியா ஆண்டவரை பார்த்து அவரை மாதிரி முன்மாதிரியா நடந்து அவருடைய குணத்தை வெளிப்படுத்தி அன்றாட வாழ்க்கையில பிரமாணங்களை கை கொள்றது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் மத்த மக்களையும் கூட நம்மள மாதிரி நேசிக்கிறவங்களா தேவனை நேசிக்கிறவங்களா இருக்கும்போது அப்ப அந்த சபையானது வல்லமை நிறைந்த ஒரு சபையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மையார் சொல்றாங்க. இதுல 4 காரியத்தை குறிச்சு அவங்க பேசியிருக்காங்க. என்னன்னா, நற்குணம் உள்ளிருந்து வெளியே ஒளிக்கதிர்களை பரப்புகின்றது. 2வது, ஒருவரும் மறுத்து பேச முடியாத ஒரு சான்று. அடுத்தது, நாம் உண்மையாக அறிந்திருப்பதையே சொல்லுங்கள். நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலையின் செல்வாக்கு. இப்ப நற்குணம் உள்ளிருந்து வெளியே ஒளிக்கதிர்களை பரப்புகின்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த உண்மையான குணம் நம்ம கிட்ட ஆண்டவருடைய அந்த குணம் இருக்கும்போது அது எப்படி வெளியில ஒளிக்கதிர்களா பரப்பப்படுதுன்னா நம்மளுடைய கிரியை ஆண்டவருடைய குணத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கும்போது அது மற்றவர்களையும் ஆண்டவருடைய நீதியின் பாதையில நடத்தக்கூடியதா இருக்கு. இப்ப இவங்க கிறிஸ்தவர்கள் இவங்களுடைய குணம் இப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு நம்மளே நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவருடைய குணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? இல்ல நம்ம சுயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? அந்த ஆண்டவருடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல பார்க்கும்போது ஆண்டவருடைய ஒளிக்கதிர்கள் அந்த நற்குணத்தின் ஒளிக்கதிர்கள் பரப்பப்படுதுன்னு பாக்குறோம். ஆனா அப்ப நீதியின் கொள்கைகள் அப்ப நம்ம கிட்ட இருக்கு. இத பார்த்துதான் மற்றவங்களும் அந்த வழியில அப்ப ஆண்டவரை ஏத்துக்கும் போது இந்த மாதிரி நம்மளும் மாற்றப்பட்டு கடவுளுடைய வழியில போவோன்ற அந்த இதுக்குள்ள அவங்க நடத்தப்படுறாங்க. அப்ப அடுத்தது ஒருவரும் மறுத்து பேச முடியாத ஒரு சான்று. ஒரு தன்னலமற்ற அன்பின் வாழ்க்கையானது அவங்க மறுக்கக்கூடாத ஒரு சான்றா இருக்கு. அப்ப கிறிஸ்துவின் அந்த ஆண்டவருடைய சார்ந்த குணம் தனி சிறப்பு வாய்ந்ததாகவும் கொள்கை பற்றுள்ள ஒரு வாழ்க்கையாகவும் இருக்குது. அப்ப இது உலகத்துல ஒரு வல்லமையா விளங்குது. ஆண்டவருடைய அந்த சார்ந்த குணமும் அவருடைய கொள்கை பற்றுள்ள அந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை வரலாறு இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னா ஒரு வலிமை நிறைந்ததா இருக்குதுன்னு பாக்குறோம். அப்ப நம்ம வேத வசனங்களை தினந்தோறும் கேட்கிறோம். வேத சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அதை தெரிஞ்சு கொண்ட அந்த வேத பாடத்தை மத்தவங்களோட நம்ம பகிர்ந்துக்கிறோமா? வேத வசனங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது அப்ப நம்ம பகிர்ந்துக்கும் போது அந்த மக்கள் மனசுலயும் கேட்கிற அந்த மற்றவங்க மனசுலயும் கூட அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில வர்றதுக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் பார்க்கிறோம். அப்ப நாம உண்மையாக அறிந்திருப்பதே சொல்லுதல். கிறிஸ்துவின் சாட்சிகளை நாம் அறிந்திருக்கிறதையும் அவரை குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதையும் அவரை குறிச்சு நம்ம நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் உணர்ந்திருக்கோம். ஆண்டவர் எப்படி நம்ம ஒரு சாட்சியா நிறுத்தி இருக்காருன்னு நமக்கு தெரியும். நம்ம எந்த ஒரு சூழல்ல இருந்திருப்போம். அந்த சூழல்ல இருந்து நம்மள ஆண்டவரை தேடி வர வச்சு அவரோட வழியில நம்மள நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். உண்மையான சத்தியத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். நம்மள நடத்துறாருன்றதை நம்ம அறிஞ்சுதான் இருக்கோம். அப்ப இந்த காரியங்களை குறிச்சு நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசுறோமா?
நமக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்த கொடுத்திருக்காரு அப்படின்றத அடுத்தவங்கள்ட்ட விலக்கி கூற முடியுதா? பாக்குற எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமா வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாரோடையும் பேசுறோம், எல்லார் கூடயும் போறோம். அப்ப நம்ம நம்ம பாக்குற ஒருத்தர்கிட்டயாவது நம்மளுடைய குணம் மாற்றப்பட்டதையும், நம்ம வந்து எப்படி சாட்சியா வந்து ஆண்டவருக்கு சாட்சியா எப்படி நம்ம அறிஞ்சுக்கிட்டு, நம்மளுடைய வாழ்க்கையில அவர் என்ன குடுத்தாரு? என்ன நம்ம அவர் வாழ்க்கையில பார்த்தோம்? என்ன நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து பிரயோஜனமா ஆண்டவர நோக்கி பார்த்துட்டு இருக்கோம், உணர்ந்து கொண்டோம், எந்த காரியத்துல ஆண்டவர் நம்மள எடுத்து பயன்படுத்துறாரு? அப்படின்றத குறிச்சு நம்ம வந்து பேசணும். இதையும் வந்து ஆ வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப சாட்சிகளாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்ப வந்து ஆ நல்ல குணம்ன்றது ஒரு வல்லமை. நம்மள ஒரு சாட்சியா ஆண்டவர் வந்து அழைச்சிருக்காரு அப்படின்ற அம்மையார் வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம சுற்றி இருக்கும் சூழ்நிலையின் செல்வாக்கு. இப்ப ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்குரிய சூழ்நிலைக்குள்ள சுற்றி வளைக்கப்பட்டு நம்ம வாழ்ற ஒரு சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்குள்ள தான் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். அப்ப அந்த சூழ்நிலையிலயும் வந்து நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவரை நோக்கி இருக்கா? உலக பிரகாரமான காரியத்துல தான் இருக்கும். வேலை செய்யற இடம் ஆகட்டும், மற்ற இடங்கள் ஆகட்டும், நம்ம வந்து உலக பிரகாரமான காரியத்துல முக்கியத்துவம் குடுத்து போறோமா? இல்ல ஆண்டவருடைய பாதையில அவருடைய குணங்கள வெளிப்படுத்தி, அவருடைய பிள்ளைகளா சாந்தமாவும், சமாதானமாவும், அன்பாவும் அவருடைய வழிநடத்தலுக்குள்ள நம்ம வந்து போறோமான்றத நம்ம பார்க்கணும். அப்ப அப்படி நம்ம இல்ல அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அதிருப்தி நிறைந்ததாகவும், தன்னலத்தோடையும், இருள் நிறைஞ்சதாவும் இருக்குது. அப்ப நம்மள சுத்தி இருக்க அந்த சூழலுக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்முடைய செல்வாக்கு ஆண்டவர் நமக்கு எப்படி நடத்துறாரு, அவருக்குள்ள எப்படி கொண்டு வந்து நடத்திக்கிட்டு இருக்காரோ, அத வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைங்களாக அவருடைய குணத்தை பெற்று அவருடைய வழியில நடக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சுத்தி உலக பிரகாரமான காரியம் இருந்தாலும், அதுல நம்ம மாட்டிக்கொள்ளாத அளவுக்கு எப்படி இருக்கணும்ன்ட்டு நம்ம அதுல இருந்து நம்மள தனிமைப்படுத்தி ஆண்டவரோட சேர்ந்து, ஆண்டவருடைய குணங்களை வெளிப்படுத்தி நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு அ நம்ம கடவுள்ட்ட கேட்கணும். அப்புறம் வந்து தினந்தோறும் ஜெபம் செய்றோம். ஆனா தினந்தோறும் வேதத்த வாசிக்கிறாங்க. ஆனா வாசிக்கிறது வந்து ஆராய்ந்து வாசிக்கிறாங்களா? பரிசுத்தாவின் ஒத்தாசையோட வாசிக்கிறோமா? அப்படி வாசிக்கும்போது நம்மளுடைய குணம் வந்து பூரணமா மாற்றப்பட்டதா தான் இருக்கும். அப்ப நம்ம இன்னும் எதுல குறைவுபட்டிருக்கோம்? ஆண்டவர் எந்த இதுல குறைவுபட்டிருக்கோமோ, அதுல நம்மள எப்படி வந்து தளராத ஊக்கத்துல, ஜெபத்துல இருந்து ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கும்போது, நம்மள வந்து ஆண்டவர் வந்து அந்த பாதையில நடத்த வல்லவரா இருக்காருன்றத நம்ம இது வழியா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். நம்மளுடைய குணம் வெளிப்படும்போது மற்றவர்களுக்கு அது ஒரு சாட்சி. இவங்க ஏசப்பாவோட பிள்ளைங்க. இவங்க வந்து அவருடைய குணத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்படின்றத அவங்க அறிஞ்சு, சத்தியத்த கேட்டு ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு அதாவது அ ஆ ஆத்தும ஆதாயத்துக்கு அது வந்து பிரயோஜனமுள்ளதா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த மாரி செய்யும்போது தான் அந்த ஊழியமானது மேம்படும் நம்மகிட்ட. நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், வாரம் வாரம் எல்லா சத்தியங்களையும் தெரிஞ்சு கொள்றோம். நெறைய சத்தியத்த தெரிஞ்சுக்கிற பிள்ளைங்க நம்ம தான். ஆனா நம்ம வந்து அத அடுத்தவங்க முன்னாடி செயல்படுத்துறோமா? அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசை, ஆண்டவருடைய ஒத்தாசை நம்ம கேட்கும்போது ஆண்டவர் தரவல்லவரா தான் இருக்காரு. அப்ப நம்மளும் வந்து அத பெற்றுக்கொண்டு, ஆ ஆண்டவருடைய குணத்துல மேம்பட்டு, ஊழியத்தின் பாதையில நடக்கிறதுக்கு நம்ம ஒருவரும் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவோம். தேவன் தாமே இன்று நல்ல ஒரு இந்த சபைகளுக்கு ஆலோசனை எடுக்கத்தக்கதாக இன்றைய நாள்ல என்னை வழிநடத்தினமைக்காய் ஆண்டவருக்கு கொடான கொடிய ஸ்தோத்திரம். ஆமென்.